ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூ எபிசோட் 53 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் வரைக்கும் தாங்க அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுக்காக இதே மாதிரி நான் எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஜுன்னு ஹெல்ப் கேட்டனால 20வது ஃப்ளோரை நானே முடிச்சு வைக்கிறேன்டா சொல்லிட்டு எலும்பு கூட டீமன் கிட்ட போட்டு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு உள்ள வேகமா ஓடி போயிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக்கோட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேமா இருக்கிற நேரத்துல அங்க கேம்ல விளையாண்ட ஒருத்தன் அவனோட வெப்பனை கீழே போட்டு போதும்டா, இதுக்கப்புறம் நான் அந்த கேம் விளாட மாட்டேன், செம்ம கடுப்பாகுது, எவ்வளோ நேரம் தான் அதை ட்ரை பண்ணி தோத்து போகிறது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போவான். பின்னாடி இருந்து ஏன் எங்கே போகிற, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம், நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட அவன் கடுப்பில் அப்படி திருப்பி கத்திட்டு இருப்பான். பாருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதை கிளியர் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா, இது கிளியர் பண்ணவே முடியாது, இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வெறும் கேம் தான், இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட முடியாது, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு, இங்கே பாருங்க, இங்கே கேமில் ஒரு 90 நாளில் முடிக்கல அப்படின்னா இது மறுபடியும் ரீசெட் ஆகி முதல்ல இருந்து வரும், ஆகட்டும், டைம் முடிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் நான் அதை விளையாட மாட்டேன், கிளியர் ஆகட்டும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாய் போவான். பாருங்க, அவன் பின்னாடி 2 பேரு ஏய் வேண்டாம்டா, போகாதடா, ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்ற, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இப்படி வேஸ்ட் பண்ணாதடா, ஏன்டா இப்படி பயந்து போய் போற, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சி கூப்பிட்டு இருப்பாங்களா. அவனும் போயா, இதெல்லாம் ஒரு கேமு, ரொம்ப ஓவராக உருவாக்கியிருக்கானுங்க, சாதாரணமாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கஷ்டமாச்சா, நான் என்ன பண்ணுறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்க, என்னடா இவன் இந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கானே, நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவன் போய்கிட்டே தான் இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே அங்கே மரத்துக்கு பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே கேட்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கோட்டைக்குள்ள வேகமாக ஓடிட்டு இருக்கும் போதே மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த கேமை மக்கள்லாம் விளையாடாம நிறுத்ததுக்கு காரணம் இதில் வர எல்லாமே வெறும் முட்டாள்தனமாக இருக்கு, இதெல்லாம் எவ்வளோ விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா அவங்க போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உண்மையான ரியாலிட்டியில இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு இதை எதிர்கொள்ள மன தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு மன தைரியம் இருந்தா மட்டும்தான் இந்த டவர் ஆஃப் கேம்ஸ்ல விளையாடவே முடியும். இங்க 20வது ஃப்ளோர்ல என்ன எல்லாம் கிளியர் கண்டிஷனா இருக்கு, இப்படியே இருந்தா இங்க இருக்க எலும்புக்கூடு மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நான் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன் இவ்வளோ பேர் இருக்கானுங்க, ஓ இவனுங்க இந்த மந்திர சக்தி இருக்க எலும்புக்கூடு மான்ஸ்டர் தானே, நிறைய பேர் இன்ஃபினிட்டி நம்பர்ல வந்துகிட்டே இருப்பானுங்க, இவனுங்கள போட்டு தள்ளுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாரா. அங்க இருந்த ஒருத்தன் டேய் இங்க எதுக்குடா நீ வர, ஆப்போசிட் வேல வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் போடா, அங்க மனுஷங்களாம் அந்த பக்கம் தான் வந்து சண்டை போட்டானுங்க, ஏன் இந்த பக்கம் வர அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி புதுசா வந்த டீமன்லாம் இப்படிதான், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சலிச்சுக்குவானா. கண்ணை மூடிட்டு அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை சர்ட்னு அடிச்சு தள்ளிட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. அதை பார்த்துட்டு டேய் இவன் நம்ம ஆளுடா, இவன் வேற எவனோடா முகமுடி போட்டு வந்திருக்கான்டா, அவனை பிடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ முகமுடியை கழட்டிட்டு அப்படி ஓடுவாரு. பாருங்க எங்க பார்த்து ஓடுறாரு அப்படின்னா இந்த ஹோலி கிரேல்ஸ், அதாவது தெய்வ சக்திக்கு எதிரான ஒரு கப்பில் ஒரு ட்ரிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரிங்க் எடுக்க தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அங்கே வாசல்ல மேஜிக் பேரியெல்லாம் போட்டுட்டு அந்த எலும்புக்கூடு டீமன்லாம் நின்றுட்டு இருக்க. அப்போ நம்ம ஜின் என்ன பண்ணுவான், அவனோட பேரி மேஜிக்கை யூஸ் பண்ணி ஏன்சியன் பேரியர் பவரை கொண்டு வந்துட்டு வெறித்தனமா ஓடிட்டு அங்கே இருக்க எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். பாருங்க, டேய் நீங்க கஷ்டமான ஒரு கேம்ல அப்நார்மலான லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா அங்க ஒருத்தன் வர்றவன் கண்டிப்பா அப்நார்மலா தாண்டா இருப்பான், என்ன மாதிரி ரொம்ப கொடூரமா இருப்பான், எலும்பு கூடு மண்டைங்களா உங்களை அடிச்சு சதற விடுற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வெறிகுண்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். பாருங்க, அப்படியே அங்க கட் பண்ணா ஏக்கா விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு கூட்டு டீமன் கதறிட்டு இருக்கு. பாருங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஈவில் தரசா தாங்க. அந்த எலும்பு கூட்டு டீமனை பார்த்துட்டு டேய் கத்தாதடா, சத்தமா கத்துன எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு டீமனை போட்டு பாடா படுத்திட்டு இருப்பா. பாருங்க, மேலே ஏறி உட்காந்துட்டு அடி நடிச்சுட்டு டேய் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வந்து அவனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த மனுஷன் எங்கடா இருக்கான், சொல்லுடா சொல்லிட்டு அடிச்சு கேட்டுட்டே இருப்பாளா. அந்த எலும்பு டீமனும் அக்கா ஒண்ணு கேட்கலக்கா, என்னக்கா சொல்ற, காது வெளியே அடிச்சுட்டு கேட்டா எனக்கு எப்படிக்கா கேட்கும், அடிக்காம கேளுக்கா சொல்றக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு டீமன் கதறிட்டு இருக்கும். பாருங்க, அதை அப்படியே இங்க ஜுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவன் அப்படியே மனசுல யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம தெரசா இங்க ஜுன்னு கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஓ
என்னோட இன்னொரு பர்சனாலிட்டியா அது எனக்குள்ள தான் இருக்கு. அது பொய்யான பர்சனாலிட்டி. அது ஒரு டீமனோட பவர்னால வந்துச்சு. இதுதான் என்னோட உண்மையான பர்சனாலிட்டி. நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா? ரொம்ப சாஃப்டான ஆளு. அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுதான் உண்மையான முகம். அப்படி சொல்லிட்டு தெரசா சிரிச்சிட்டு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஈவில் தெரசா பார்த்துட்டு இங்க ஜுன்னு சொல்லுவான் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தெரசாவோட உண்மையான பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்டு பார்த்துட்டு பாருங்க. செம காமெடியா இருக்கும். அப்புறமா அந்த ஈவில் தெரசா உள்ள போய் நம்ம தெரசா வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு சோபா மன்னிச்சிரு ஜூன், நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்ல, கவலைப்படாத, இப்போ நான் வெளியே வந்துட்டேன், இதுக்கப்புறம் அது உள்ளதா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு ஜுன்னு நீ மாறிட்டியா, எப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். இங்கே நம்ம தெரசா அங்கே இருக்க எலும்பு கூடுகிட்ட அடித்து உண்மையாக வாங்கியிருப்பா போல இருக்கு. அந்த எலும்பு கூடு சொல்லியிருக்கோம் அந்த இருண்ட கோபுரத்தில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே அதுலேருந்து கீழே பேஸ்மெண்ட்டில் தான் கட்டி வச்சிருப்பாங்க. அங்கே தான் எல்லா கைதிகளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு சொன்னதை இந்த பக்கம் நம்ம ஜுன்னுக்கிட்ட சொல்லிட்டு நம்ம உடனே போய் பேட்டனை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போவாங்க பாருங்க. போகிற வழியில் அங்கே வாசலை எலும்பு கூடி டீமன்லாம் இருக்கும். அதெல்லாம் அடித்து போட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு நம்ம தெரசா கதவை திறந்துட்டு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. டக்குன்னு நம்ம ஜுன்னை திரும்பி பார்த்துட்டு ஜுன்னு இங்கே என்ன எதுவுமே இல்லை, எல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பேட்டன் இருக்க மாட்டான். அவனை கட்டி போட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பு மட்டும்தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் நம்ம தெரசா ஜுன்னுக்கிட்ட அவனை எங்கேயாச்சும் கூட்டு போயிருப்பாங்களா, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே அவனை எங்கேயாச்சும் கூட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஜுன்னும் ஆமாம் நம்ம இங்கே இருக்க சுற்றி எல்லா இடத்துலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஜுன்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஒருவேளை வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் அவனை கொண்டு இருப்பாங்களோ, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு மனசில் யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ நம்ம தெரசா இந்த பக்கம் எதையோ பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு ஜுன்னு அங்கே எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்ல யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ரெமியா டீமன் பேசினா பார்த்தீங்களா, சோல்ஜர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தன் பிளட் லான்சர், அவன் தாங்க இங்கே வந்துட்டு இருக்கான். அவன் வந்த உடனே அவனோட ஸ்வாடை எடுத்து நம்ம தெரசாவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அதை அப்படியே டாஜ் பண்ணி திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம தெரசா இங்கே ஜுன்னை பார்த்துட்டு ஜுன்னு நீ இங்கேருந்து உடனே போய் பேட்டனை கண்டுபிடி, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு அங்கேருந்து அனுப்பி வைக்க இந்த பக்கம் நம்ம தெரசாவும் அந்த பிளட் லான்சரும் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த பிளட் லான்சர் நம்ம தெரசா பார்த்துட்டு உள்ள அத்துமீறி வந்தவங்களை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான் பாருங்க பயங்கரமா. அப்ப நம்ம தெரசா அந்த பிளட் லான்சரை ஓங்கி ஒரு கிக்கு விடுவாங்க. அவன் சும்மா சர்ன்னு சறுக்கிட்டு போய் தூரமா நிற்பான். அப்ப நம்ம தெரசா சும்மா சந்திரமுகி ரஜினி மாதிரி போஸ் கொடுத்துட்டு டேய் உன்னை விட பலசாலியான நிறையா பேரை நான் தோக்கடிச்சிருக்கேன்டா, நீ ஒன்றும் எனக்கு ஈக்குவலான ஆளு கிடையாது, நீ என்னை விட வீக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட்டிங் சேக்ரெட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க பாருங்க. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மரியா இருக்காங்க பாருங்க. அவங்க இந்த லேசி பாஸோட அந்த லேசி ஸ்டெப்பில் அப்படியே மயங்கி தூங்கி விழுந்துருவாங்க சோம்பேறியா. அப்போ அவன் இருக்கான் பாருங்க, லேசி பாஸ் அங்கே தான் இருப்பான். சோபா இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டேன்டா, இந்த மாதிரி இவங்க தூங்கிட்டாங்க பாரு, இவங்களை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட் சிறையில் போய் அடைச்சி வைங்கடா, இன்னைக்கு பார்த்து இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப களைப்பாக இருப்பாப்புல நம்ம லேசி பாஸு. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூடி டீமனும் லீடர் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் லீடர் அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்றுருப்பானா. அப்போ அங்கே ஒரு எலும்பு கூடி டீமன் வந்து இந்த லேசி பாஸுக்கிட்ட பாஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு பாஸ், அந்த தெரசா பொண்ணு ஏஞ்சல் பவர் இருக்கிறவ நம்மளோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டா பாஸ் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த லேசி பாஸோ அப்படியாடா செல்லக்குட்டி, சூப்பர்ரா சூப்பர்ரா, நல்ல வேலை நான் அந்த ரெமியா டீமனை நம்பினேன், அவ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா பார்த்தியா, சரி நம்ம உடனே இங்கேருந்து போய் அந்த ஏஞ்சல் பவர் இருக்கிற அந்த தெரசா பொண்ணை தூங்க வச்சு அந்த கன்ஃபாதர் டீமன் கிட்ட ஒப்படைச்சிருவோம், நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும், உடனே போலாமா அப்படி சொல்லிட்டு இருக்க. தூரத்தில் மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்கும், டேய் எங்கடா போறீங்க, அப்படியே அங்கேயே நில்லுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த லேசி பாஸோ அவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குமா. அப்போ அங்கே மேலே தூரத்தில் நம்ம ஹீரோ நின்றுருப்பானா. அப்போ அந்த எலும்புக்கூட டீமன் நம்ம ஹீரோ பார்த்து டேய் யாரா நீ, என்னோட பாஸ் எவ்வளோ பெரிய ஆளு, அவரே நீ நிப்பாட்டுன்னு சொல்றியா, அவர் நடக்கிறதே பெரிய விஷயம், அவரை நீ நிப்பாட்டுன்னு சொன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், யார் நீ அப்படி சொல்லிட்டு அது கத்திட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலாக சிரிச்சுட்டு நான் யாரா, நான் தான்டா உன்னோட லேசி பாஸ், பொக்கிஷமாக பார்த்துக்கிறேன் இந்த ட்ரிங்கை கீழே போட்டு உடைக்க போற பிளேயரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்ட இந்த லேசி பாஸ் ஐயோ இது எப்படா உனக்கு கிடைச்சது, நீ எப்படி அதை எடுத்துட்டு வந்த, அங்க வாசல்ல நிறைய எலும்பு கூடி டீமனை பாதுகாப்புக்கு வச்சிருந்தனடா, என்னாச்சுடா நான் பேரியர் வேற போட்டு வச்சிருந்தேன்னு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அந்த எலும்பு கூடி டீமன்ஸா, அவங்களாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, அப்புறம் அந்த பேரியர் மேஜிக்கு டேய்
அந்த பேரியருக்கெல்லாம் மாஸ்டரே நான் தான்டா, அந்த பேரியர்லாம் என்ன ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் இதை வச்சா நீ அந்த எலும்பு கூட டீமன்ஸை இன்ஃபினிட்டி நம்பரில் திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்க, சரி இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ சாரிப்பா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டாருன்னு கீழே போட்டுருவாரு. அது அப்படி கீழே கொட்டிட்டு இருக்குமா, அந்த லேசி பாஸ் அதை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ற, அது எவ்வளோ பொக்கிஷமானது தெரியுமாடா, எனக்கு அது ரொம்ப முக்கியம்டா, இப்படி பண்றியாடா பார்த்துடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அதை கேட்டு நம்பிக்கிறோம் அங்கே அந்த கப்பு மேலேயே காலை வச்சுட்டு அப்படியா அப்படின்னு அங்கேருந்து கத்துறதை விட்டுட்டு, இதை வந்து காப்பாற்றுற வேலையை பார்க்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்டு அது லேசி பாஸ் கத்திரி அழுவா, டே வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கும், போது நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த கன் ஃபாதர் டீம் வந்தாங்க. வீடியோ காலில் ப்ரொஜெக்ஷன் மூலமாக வந்திருக்கான். அவன் இந்த பக்கம் அந்த லேசி பாஸை பார்த்துட்டு, டே லேசி பாஸ் நீ சரியான முட்டாள்றா, உன்னோட இந்த வேலைக்காக தான் என்ன இங்கே வர வச்சிருக்கு, உன்னால் இந்த சின்ன வேலையை கூட பார்க்க முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. அந்த லேசி பாஸ் அந்த கன் ஃபாதர் டீமனை பார்த்துட்டு, டே நானே அந்த கப்பு போச்சுன்னு அழுதுட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த கன் ஃபாதர் டீமன் நம்ம ஜின்னை பார்த்துட்டு, ஜின்னு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் நோ சி, உன்னை அந்த கடவுளோட ஏழை நடக்கிற இடத்துல தானே கடைசியில் பார்த்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண பிளேயர்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீ அந்தளவுக்கு சாதாரண மனுஷன் இல்லை, நீ ரொம்ப டஃப்பான ஆளு தான், உன்னை சமாளிக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அந்த லேசி பாஸுக்கிட்ட இருந்து பிடுங்கின அந்த கப்பு அதை கொடுத்துரு, அந்த ட்ரிங்க் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஜின்னு, டேய் யாரா நீ பாட்டுக்கு வர வந்து சொல்கிற, நீ நேரில் வந்து சொன்னாலே உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன், நீ வெறும் அந்த ப்ரொஜெக்ஷன் மூலமாக வந்து சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறத நான் எதுக்குடா கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கன் ஃபாதர் டீமனு, டேய் ரொம்ப திமிரா பேசாதடா, நான் உங்ககிட்ட இப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்னா எதையுமே யோசிக்காம எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகாமல் வந்திருப்பேன் நீ நினச்சியா, ஒழுங்கா அந்த கப்பை இந்த லேசி பாஸ்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிரு, இல்லை அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படி அங்கே கட்டினா இந்த பக்கம் நம்ம அலிஸ் வேம்பேரு சுட்டி அனுஷ்கா இவங்களாம் வெளியே ஒன்றா போய்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பில்டிங்க்கு வெளியே அப்படி அனுஷ்கா ஏதோ ஒன்று தெரியுதுன்னு சொல்லிட்டு பாப்பா பாருங்க, பார்த்தா அந்த ஏஞ்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே வந்து வரிசையாக வந்து நிற்கும். அப்போ இவன் சொல்லுவான் பாருங்க அந்த கன்ஃபாதர் டீமனு, நீ இந்த கேமில் உருவாக்குன உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் கூட யோசிக்காம போட்டு தள்ளிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பான் பாருங்க அந்த கன்ஃபாதர் டீமனு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அவங்க அடுத்த எபிசோட ரிலீஸ் பண்ணன உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அடுத்த வீடியோல உங்களுக்காக புது கதை இருக்கிற மாங்கோவை நான் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.